வணக்கம் நண்பர்களே. வாழ்ந்து மறைந்த சித்தர், மகான், ஆன்மீகவாதி பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களினுடைய குரு பூஜை அக்டோபர் 30ஆம் தேதி மிக விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது. 3 நாட்கள் 28, 29, 30 3 நாட்களும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பசுமன் கிராமத்தில் மிக விமர்சையாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குரு பூஜை. இந்த குரு பூஜை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுக்கு தங்க கவசத்தை அணிவிச்சாங்க. அதனை தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் வெள்ளி கவசத்தை அணிவிச்சாங்க. இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, தேசியமும் தெய்வீகமும் எனது 2 கண்கள் அப்படின்னு பசுமன் முத்துராமலிங்க தேவரையா அவர்கள் அவருடைய அந்த கொள்கை கோட்பாடில் வாழ்ந்தவர். மதத்திற்கு அப்பாற்பட்டு அனைத்து ஜாதி மதத்தினரும் அனைவருக்கும் நான் பொதுவானவர் அப்படிங்கிற கோட்பாடு தத்துவத்தில் வாழ்ந்து மறைந்த ஒரு மகான் சித்தர் பசுமன் முத்துராமலிங்க தேவரையா அவர்களுடைய குரு பூஜை அக்டோபர் 30ஆம் தேதி பெரிய அளவில் கொண்டாடப்பட இருக்கிறாங்க. தென் மாவட்டங்களில் இது மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு குரு பூஜை. இது இந்த குரு பூஜைக்கு முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் வருகை புரிய இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு அதிகாரப்பூர்வ தகவலாக இருக்கிறது. இந்த குரு பூஜை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் முழுக்க மாவட்ட நிர்வாகிகள், அதாவது ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஒவ்வொரு இடங்கள்லையும் சுவர் விளம்பரங்கள், அந்த குரு பூஜையினுடைய சுவர் விளம்பரங்கள் பதிவிட்டிருக்கிறாங்க. இந்த குரு பூஜைக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் வருகை புரிந்து இந்த பூஜையில் குரு பூஜையில் கலந்து கொள்ள இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வருது. இந்த குரு பூஜை மிக விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய அந்த தென் மாவட்ட மக்கள், அதாவது கிட்டத்தட்ட ராமநாதபுரம், மதுரை, தேனி, திண்டுக்கல், திருநெல்வேலி, தூத்துக்குடி, இந்த தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய இந்த மாவட்டங்கள் மக்கள் பெரிதும் கொண்டாடப்படக்கூடிய, பெரிதும் போற்றி மகிழக்கூடிய இந்த குரு பூஜையானது மிக விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு. இந்த நிகழ்விற்கு முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் கலந்து கொள்கிறார் அப்படிங்கிற தகவல். இந்த குரு பூஜைக்கு எதிர்க்கட்சி தலைவர், அதாவது தமிழகத்தினுடைய அதிமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்வாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இந்த குரு பூஜையினால் தமிழக அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அதனை பின்பற்றுகிற வகையில் ஆண்டுதோறும் அக்டோபர் 30ஆம் தேதி குரு பூஜை நிகழ்ச்சி நடக்கும். அதற்கு முன்பாக 28, 29, 30 இந்த 3 நாட்களும் தொடர்ந்து குரு பூஜை நிகழ்ச்சிகள் இருக்கும். பொங்கல் வைத்தல், காவடி ஏந்துதல், பால்குடம் எடுத்தல், இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் அந்த குரு பூஜைக்கு 3 நாட்கள் தொடர்ந்து இருக்கும். 30ஆம் தேதிங்கிறது மிக விமர்சையான குரு பூஜை இருக்கும். இதில் அந்த ஊர் மக்கள் எல்லாம் தன் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்ச்சியாக கருதி இந்த குரு பூஜையில் மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு திருக்கோயிலில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களை வழிபடுவது வழக்கமாக இருக்கிறது. இவர் ஒரு மகான் ஆன்மீகவாதி, ஒரு சித்தர் அப்படிங்கிற வகையில் இது குரு பூஜை பல இடங்களில் ஆன்மீக அன்பர்கள் கொண்டாடி மகிழ இருக்கிறார்கள். இந்த குரு பூஜையில் கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து பக்தர்களும், அனைத்து முத்துராமலிங்க தேவர் ஐயா அவருடைய ஃபாலோவர்களாக இருக்கக்கூடிய, வழிகாட்டுதல் வரக்கூடிய பக்தர்கள் எல்லாம் தென் மாவட்டங்களில் ஒன்று கூடி இந்த குரு பூஜை விமர்சையாக கொண்டாடுவது வழக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார் அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வ தகவல் பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து கொண்டிருக்கிறது. பன்னீர்செல்வத்தினுடைய வருகை ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் அவருக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அக்டோபர் 30ஆம் தேதி முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுடைய குரு பூஜை மிக விமர்சையாக நடைபெற இருக்கிறது. இதில் அரசியல் கட்சி சார்பாக, தமிழக அரசு சார்பாக யார் கலந்து கொள்ள இருக்கிறார்கள்? எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொள்வாரா? பல முக்கிய அரசியல் தலைவர்கள் பல்வேறு தரப்பினரிலிருந்து இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மேலான ஆதரவு எங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு ஒரு பலமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 80% நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க.
உங்ககிட்ட ஒரு அன்பாக கேட்டுக்கிறேன். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.